செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இன்றோடு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை நடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களையும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களையும் இந்த காணொளியில் உங்களோட தெளிவாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயான பகுதியில் சில கட்டட வேலைகளுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற நேரத்தில் அங்கே சில மனித எலும்புக்கூடுகள் என்று சந்தேகிக்கப்படுகிற எலும்புக்கூட்டு அடையாளங்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்ட போதும் சில தரப்பு இல்லாது மாட்டினுடைய மிருகங்களினுடைய எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என்று அதை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி செய்தாலும் பல பேரினுடைய முயற்சியின் அடிப்படையில் இது யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு முதல் கட்டமாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. முதல் கட்ட அகழ்வு பணியில் 3 கைக்குழந்தைகள் உட்பட 19 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த அகழ்வு பணிக்கு தலைமை தாங்குகிற தொல்லியல் தடயவியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்களும் அதுபோல சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்கள் தலைமையிலேயும் இந்த பகுதியில் மேலும் பல மனித புதைகுழிகள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் மேலும் பல நாட்கள் அகழ்வு பணி செய்கிறதுக்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மேலதிகமாக 45 நாட்கள் கோரப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றமும் அதற்கான அனுமதியை வழங்கியிருந்தது. அந்த அடிப்படையில் கடந்த 6ஆம் மாதம் 26ஆம் நாளில் இருந்து 2ஆம் கட்ட அகழ்வு பணி தொடங்கப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிக்கு 45 நாட்கள் வழங்கப்பட்ட போதும் கூட அதை 2 பகுதியாக பிரித்திருந்தார்கள். முதல் 15 நாட்கள் அகழ்வு பணி ஒரு கட்டமாக நடைபெறும். அடுத்த கட்டமாக 30 நாட்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் 2ஆம் கட்டத்தினுடைய முதல் கட்ட அகழ்வு கடந்த 26/6/2025 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் இன்றோடு 15 நாட்கள், இன்று 15வது நாள் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல் கட்ட அகழ்வு பணி 9 நாட்கள், அடுத்த கட்டமாக 2ஆம் கட்டத்தினுடைய ஒரு பகுதி 15 நாள் என்று சேர்த்து மொத்தமாக 24 நாட்கள் மனித புதைகுழி அகழ்வு இடம்பெற்றது. இதில் 65 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. நீங்க அந்த அகழ்வு பணியை தொடர்ச்சியா அவதானித்துக் கொண்டிருந்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நிறைய சிறுவர்கள், கைக்குழந்தைகள் எல்லாம் இந்த அகழ்வு பணியில இருந்து மீட்கப்பட்டிருந்தார்கள் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். அதை விட முதல் கட்ட அகழ்வு பணியின் போது பொருட்கள் எதுவுமே மீட்கப்படவில்லை. ஆனால் 2ஆம் கட்ட அகழ்வு பணி அனுமதி வழங்கப்பட்டதற்கு பிறகு நிறைய பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தது என்பதும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். இதில் 2ஆம் கட்ட அகழ்வுக்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கிய நேரத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான், அந்த சித்துப்பாத்தி பகுதியில் அந்த மனித எலும்பு இருக்கிறதாக சந்தேகிக்கப்பட்டு அகழ்வு பணி நடத்தப்பட்ட பகுதியை தாண்டி ஏனைய சில பகுதிகளிலையும் செய்மதிப்பட உதவியோடு அங்கே மனித புதைகுழிகள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அங்கு அகழ்வு பணிகள் இந்த 2ஆம் கட்ட நடவடிக்கையின் போது மேற்கொள்ளப்பட்டது. அதில் இருந்து 2 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அதை விட வழமையாக நடக்கிற மனித புதைகுழி பகுதியில் 63 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அதை விட ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் கிருஷாந்தி குமாரசாமியினுடைய படுகொலைக்கு பிறகு அந்த சோமரட்ன ராஜபக்ச என்ற ஒரு பிரதான சந்தேக நபர் புதைகுழிகள் இருக்கின்ற ஒரு சாட்சியம் சொல்லி இருந்தார். அதற்கு பிறகு அந்த நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வில் 15 மனித எலும்புக்கூடுகள் என்று நினைக்கிறேன். எனவே மொத்தமாக 80 மனித எலும்புக்கூடுகள் இந்த பகுதியில் மீட்கப்பட்டிருக்கிறது. இன்னுமே அகழ்வு பணி முடியல. 2வது பகுதி, ஒரு பகுதி ஏற்கனவே வளமையாக நடக்கிற பகுதி, அடுத்த பகுதி வந்து 2 பகுதிகளாக அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு, 2 தளங்களாக. அந்த 2வது தளத்தில் சில சர்ச்சைக்கு உரிய வகையில் குழப்பமான முறையில் சில எலும்பு சிதிலங்கள் காணப்படுகிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட மனித எலும்பு கூடுகள் சட்ட வைத்திய அதிகாரியினுடைய பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் இங்கிருந்து மீட்கப்பட்ட பொருட்கள் பை, கண்ணாடி வளையல், அதுபோல ஆடையொத்த துணிகள் மீட்கப்பட்டிருந்தது, காலணி மீட்கப்பட்டிருந்தது, பொம்மை மீட்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த கட்ட அகழ்வு இந்த மாதம் 21ஆம் நாள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சாணக்கியன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றி இருந்தார் என்று. அவருடைய உரையை நான் அப்படியே பகிர்ந்து கொள்கிறேன். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் நீதி மறுக்கப்பட்டது என்பது நல்லிணக்கத்திற்கு பாதகமான ஒரு விடயமாக அமையும்.
பொறுப்புக்கூறல் என்பது நல்லிணக்கம் உருவாக முக்கிய விடயமாக உள்ளது. குறிப்பாக 1998-99 காலப்பகுதியில் சோமரட்ன ராஜபக்ச எனும் நபர் வாக்குமூலத்தின் அடிப்படையில் செம்மணி பிரதேசத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 15 மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வெச்சங்கள் ஸ்கொட்லாந்தில் கிளாஸ்கோவில் உள்ளதாக அறிகிறோம். ஏன் இவற்றை இலங்கை அரசாங்கம் ஆய்வு செய்ய முடியவில்லை? DNA பரிசோதனை இலங்கை அரசாங்கத்திற்கு மேற்கொள்ள வசதிகள் இல்லாத நிலையில் ஏன் இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்தின் உதவியை நாட தயங்குகிறது? அன்று இந்த எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. இப்போதும் இங்கு அகழ்வு பணிகள் நடக்கின்றன. அரசாங்கம் செய்த குற்றங்களை அரசாங்கம் விசாரிப்பதில் சிக்கல்கள் உள்ளன என ஜனாதிபதி கூறியுள்ளார். இதனாலேயே நாங்கள் சர்வதேச விசாரணை ஒன்றினை எதிர்பார்க்கிறோம். அரசாங்கம் ஊழல் ஒழிப்பிற்கு விசேட அலுவலகம் ஒன்றை உருவாக்க யோசிப்பது போல் ஏன் மனித உரிமை மீறல்களை விசாரிக்க அலுவலகம் அமைக்கவில்லை? ஆரையம்பதியில் கொல்லப்பட்ட விஜிதா, மட்டக்களப்பில் கொல்லப்பட்ட ரிஃபாயா, பிரேமினி, மனித புதைகுழியுள்ள கொக்கு தொடுவாய், மாத்தளை, செம்மணி மற்றும் இன்னும் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படாத பிள்ளையானின் தீவுச்சேனை ஆகியவற்றின் மீது ஏன் இன்னும் விசாரணை மேற்கொள்ளவில்லை? இதனால் இந்த விடயத்தில் சர்வதேச விசாரணைகள் அவசியமானது என்று சாணக்கியன் அவர்கள் நாடாளுமன்ற உரையின் போது சொல்லியிருக்கிறார். நான் இந்த உரையை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன்டா இவர் மட்டும் இப்படி சொல்றாருன்னு சொல்ல வரையில. எல்லாருமே எதிர்பார்க்கிறது சர்வதேச விசாரணை. இந்த மனித புதைகுழி விடயத்தில் இந்த அரசாங்கம் எப்படி செயற்பட போகிறது என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். ஏனென்றா கடந்த காலங்களில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியாக இருக்கலாம், சதோச மனித புதைகுழியாக இருக்கலாம். இதை மாதிரி நிறைய மனித புதைகுழிகள் தொடர்பாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த மனித புதைகுழி அகழ்வையும் நாங்கள் வாழ்கிற காலத்திலே சிலவற்றை நாங்கள் நேரடியாக அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த மனித புதைகுழிகள் எல்லாம் கடந்த ஆட்சி காலங்களில் எந்த விதமான முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்படாமல் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த சாணக்கியன் அவர்களும் சொல்லி இருக்கிற விடயம் 98-99 ஆண்டு காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் அகழப்பட்ட அந்த 15 மனித எலும்புக்கூடுகள் தொடர்பாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. எனவே இதற்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த நாட்டில் இது தொடர்பான விசாரணைகள் இருக்கிறது என்ற ஒரு கவலையை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்றேன். எனவே எதிர்காலத்தில் இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அழுத்தங்களை தொடர்ந்தும் அத்தனை தரப்புகளும் கொடுத்து வரணும். அரசியல்வாதிகளுக்கு இதுல மிக முக்கிய பங்கு இருக்குது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுல மிகப்பெரிய பங்கு இருக்குது. எனவே அவர்கள் எல்லாருமே இதற்கான குரலை கொடுக்கணும். இதை உங்களுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்றதுக்கான ஒரு கருவியா பயன்படுத்தி கொள்ளாதீங்க. அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கிறதுக்கான ஒரு கடமையை நீங்கள் உணர்ந்து செயற்படுங்கன்றது இந்த காணொளியில பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.